Sensitize the soles of your feet. Loosen your ankle joints. Relax your knee joints. Thigh muscles, pelvic region, hip region. Relax your lower back, middle back, upper back muscles. Relax your abdomen, chest muscles, shoulder joints. Relax your right arm, left arm, neck region, head region. Completely relax your body. Relax, relax, relax. இப்போ உங்கள் கால் ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க. கைகள் ரெண்டும் தலைக்கு பின்னாடி கொண்டு வந்து நன்றாக ஒன்று சேர்த்து உங்கள் பாடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க. ஸ்ட்ரெச், 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 ரிலாக்ஸ். ஓகே, இப்போ வலதுபுறமாக திரும்பி எழுந்து உட்காருங்க. உட்கார்ந்து கைகளை ரெண்டும் சின்முத்திரால வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய முதுகு தண்டு நேராக இருக்கட்டும். கண்ணை மூடிட்டு மூச்சை கவனிங்க. அப்சர்வ் யுவர் பிரெத், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத். கவனம் மூச்சில் இருக்கட்டும். Relax your effort. 3 rounds of Omkara chanting followed by Shanti mantra Sahana Bhavatu. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Inhale deeply, chant Omkara. Adapt your hands in Namaskara Mudra, center of your chest. Om Sagana Bhavatu. Saganau Bhunaktu. Sahaviryam Karavavagai. Tejasvina Adidam Astuma
வித்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Hands. ஓகே ஃபைன். இப்போ நம்ம கழுத்துக்கான பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணுவோம். கைகள் இப்படி முட்டி மேலே வச்சுக்கோங்க. முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் சென்டர். நவ் சைட் பெண்டிங். ரைட் லெஃப்ட் right left right left center. Now twisting. Right left right left right left center. Now lock your chin on your chest. From right to left rotate your neck. Right extreme, back extreme, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் டவுன். கழுத்து வலி இருக்கிறவங்க லைட்டாக பண்ணுங்கள், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கழுத்து வலி இல்லாதவங்க நல்லா ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரைட் எக்ஸ்ட்ரீம், பேக் எக்ஸ்ட்ரீம், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் டவுன். நவ் லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம், பேக் ரைட் டவுன், லெஃப்ட் பேக் ரைட் டன். அது மாதிரி கழுத்தை சுற்றும் போது மயக்கம் வர மாதிரி இருந்தால் சுற்ற வேண்டாம். பேக் ரைட் டவுன். வெரி குட். ரிலாக்ஸ். ஓகே. கைகளை எப்படி நீட்டிக்கொள்ளுங்கள். 5 விரலையும் குவித்து கொள்ளுங்கள். ஃபோல்ட் பண்ணி சென்டர் ஆஃப் ஷோல்டரில் வைங்க. எல்போ ஜாயின் பண்ணுங்கள். தலை நேராக இருக்கட்டும். ரொட்டேட் பண்ணுங்கள். கைகள் மேலேருந்து இப்படி கீழே வரும்போது செஸ்ட்டை நோக்கி இப்படி ஒன்றா இப்படி வரட்டும். ஓகே. 2 3 4 5 6 7 8 9 10. Very good. இப்போ again join your elbows together. reverseல 1. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளுடைய நெக் ரீஜன், ஷோல்டர் ரீஜனில் நல்ல blood circulation இம்ப்ரூவ் ஆகும். 5 6 7 8 9 10. Very good. Relax. இப்போ ரைட் ஹேண்ட் எடுத்துன்னு வந்து ரைட் ஷோல்டர் பேரில் வச்சு இப்படி புஷ் பண்ணுங்கள். 1 2 3 4 5. லெஃப்ட் 1 2 3 4 5. வெரி குட். இப்போ ரைட் ஹேண்டை டுவோர்ட்ஸ் யுவர் லெஃப்ட். 1 2 3 4 5. லெஃப்ட் 1 2 3 4 5. வெரி குட். நவ் ஸ்ட்ரெச் யுவர் ஹேண்ட்ஸ். கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு காதுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் காதுக்கு பின்னாடி கை எடுத்துன்னு வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். மேலே அண்ணாந்து மேலே கைகளை பாருங்கள். நார்மல் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். 1 2 3 4 5. வெரி குட். இப்போ நீங்கள் நேராக பாருங்கள். நல்லா மூச்சு இழுங்க. இழுத்துட்டே நல்லா கையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது பாடியை சைடாக உங்களோட ரைட் சைடு கொண்டு வாங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே கொண்டு வாங்க. கொண்டு வந்து மேலே லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் பைசப்ஸை பேக்கில் இப்படி தள்ளி மேலே சீலிங்கை பாருங்கள். 1 2 3 4 5. வெரி குட். நார்மல் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். சென்டராக வாங்க. இன்னொரு தடவை நல்லா மூச்சு எடுத்து ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ மூச்சு விட்டுட்டே உங்களுடைய அதர் சைடு, லெஃப்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்டை நல்லா பேக்கில் இப்படி தள்ளி மேலே சீலிங்கை பாருங்கள். 1 2 3 4 5. நார்மல் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். சென்டராக வாங்க. இன்னொரு தடவை நல்லா மூச்சு எடுத்து ஸ்பைனை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ மூச்சை விட்டுட்டே ஃபார்வர்ட் பெண்ட். ட்ரை டு டச் யுவர் ஃபோர்ஹெட் ஆன் தி கிரவுண்ட். Normal inhalation, exhalation. Close your eyes. 1 2 3 4 5. Inhale up. கைகள் இப்படி வச்சுட்டு உள்ள கை இப்படி கீழே இப்படி வச்சுட்டு இப்படி இடுப்பை தூக்கி தலை பின்னாடி தூக்கணும். 1 2 3 4 5. Very good. Relax. Yeah. Now tuck your thumb finger, wrist rotation. 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Anti-clockwise. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. Again. 1. இன்றைக்கி நம்ம செய்கிற பயிற்சி வந்து நமக்கு ஹெட் டு டோ வந்து நம்ம மூமெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸோ தட் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே ஓகே, வெரி குட். ரிலாக்ஸ். அகெயின் கைகளை நேராக அப்படி நீட்டுங்க, ஸ்டிஃபாக நீட்டுங்க. ஒரு பொருளை தரையில் அழுத்துற மாதிரி அழுத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Palm facing up. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Front. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Back. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. Relax. இப்போது லெஃப்ட் எல்போ இப்படி தரையில் வச்சு ரைட் ஹேண்டை நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். கை வந்து இப்படி இருக்கக்கூடாது, இப்படி ஸ்ட்ரெச். அந்த மாதிரி 2, 3, 4, குட். 5, மாற்றி மாற்றி பண்ணுங்க சார். 7, 8, 9, 10, 11, 12. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், பாடியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. குட். வெரி குட். இப்போ ரைட் ஹேண்டை லெஃப்ட் நீலையும் லெஃப்ட் ஹேண்டை நல்லா பேக்கில் இந்த மாதிரி 1, 2, 3 மாற்றி மாற்றி 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Good. Very good. இப்போ ரிலீஸ் யூர் லெக்ஸ். இப்போ நல்லா காலை ஷேக் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. சார் கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா சார்? கொஞ்சம் முன்னாடி. ஒரு யோகா ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஓகே. இப்போ தெரியுதா மேம்? மேம் கொஞ்சம் மறைச்சிது, அதனால தான். ஓகே. இப்போ முதுகு நேராக வச்சுக்கோங்க, கை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு கால் விரலை மட்டும் பெண்ட் பண்ணுங்கள். 1, விரல்கள் மட்டும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே. இப்போ கால் நடுவில் கேப் விட்டு 1. இந்த ரெண்டு கால் இப்படி ஒன்றா சேருங்க. பிக் டோவை அப்படி முன்னாடி தள்ளுங்க, பேக்கில் சைடில் இப்படி கொண்டு வாங்க. 2, 3, 4, 5, 6. இதுக்கு பேர் மைக்ரோ சர்க்குலேஷன் ப்ராக்டிஸ். சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸில் நம்ம வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும், அந்த பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நமக்கு கை கால்லாம் வலிலாம் வராது. இதெல்லாம் செய்யாதனால தான் நம்ம திடீர்னு இழுத்து பிடிச்சிக்கிறது, ஷோல்டர் பெயின் வருது, அதெல்லாம் வருது. ஓகே. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. வெரி குட். இப்போது நல்லா இப்படி கீழே நல்லா கால் இப்படி அழுத்திட்டு நல்லா பேக்கில் தூக்கணும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. குட். இப்போ லெஃப்ட் லெக் கீழே இருக்கட்டும், ரைட் லெக் மட்டும் இப்படி தூக்கி
இப்படி கொண்டு வந்து நல்ல ஆங்கிள் ஸ்ட்ரெச் பண்ணி நல்ல பெரிய ரவுண்டாக போடுங்க. 1 2 3 4 5 6 சார் இப்படி பிடிங்க. இப்படி இப்படி சார் இப்படி 8 9 10 anti clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரிவர்ஸில் 1 அதே கால் பண்ணியாச்சா ரெண்டு சைடு? ஓகே. இப்போ இன்னொரு கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 anti clockwise 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ ரைட் லெக்கை தூக்கி அதே மாதிரி இது கிளாப்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க 1 2 3 நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணி கீழே கொண்டு வரணும். 4 5 6 7 8 9 10. வெரி குட். ஓகே. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ஓகே. இப்போ காலை லெஃப்ட் லெக் கீழே வச்சுக்கோங்க, ரைட் லெக் இப்படி வச்சுட்டு ஓகே. இப்போ கையை கொண்டு இப்படி அழுத்தி ரெண்டு கையை கொண்டு மேலே இப்படி கொண்டு வாங்க. 2 3 4 இங்கே பாருங்கள் 5 இங்கே பாருங்கள் சார் இங்கே பாருங்கள் இப்படி இப்படி அழுத்தி ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ போதோ போட்டோம். ஓகேவா? 5 6 7 இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இப்போ நம்மளால் கீழே உட்கார முடியல, கிராஸ் லெக் போட்டு உட்கார முடியல, இந்த ப்ராக்டிஸ் வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ். நல்லா உட்கார முடியும். அந்த மாதிரி கீழே இருந்து எழுந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்போ கையை இப்படி முட்டியில் இப்படி பிடிச்சிக்குங்க. இங்கே பாருங்கள். இப்போ ரெண்டு கையை இப்படி முட்டியில் இப்படி பிடிச்சி ரொட்டேட் பண்ணுங்கள். 1 2 அந்த முட்டியை நம்ம என்ன பண்ணுறோம்? ரொட்டேட் பண்ணுறோம். ஓகே. சைடில் 3 கரெக்ட் மேம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 4 5 6 அந்த காலை நேராக வைங்க, நேராக வைங்க, நேராக கீழே இருக்க காலை நேராக வைங்க. இங்கே பாருங்கள் இப்படி 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 8 9 10. இப்போ ரிவர்ஸில் 1 2 3 4 5 6 7 ஃப்ரீயாக இருக்குதா 8 9 10. ஓகே. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹிப் ஜாயின்ட்ஸ்லாம் என்ன ஆகும்? நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். ஓகே. இப்போ காலை மாற்றுங்க. மாற்றிட்டு ஃபஸ்ட்டு கீழே அழுத்தி மேலே தூக்குங்க. தூக்கி வரல சார், அதெல்லாம் சுற்றின்னு இருக்கேன். ஓகே. இப்படி கீழே நல்லா அழுத்திட்டு மேலே தூக்கணும். அழுத்தும் போது பொறுமையாக அழுத்தணும். அதாவது ஜர்க் கொடுத்து இப்படி பண்ணாமல் இங்கே பாருங்கள் சாஃப்டாக இப்படி வச்சுட்டு 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ முட்டியை பிடிச்சி சுற்றுங்க. 1 2 3 4. இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சைடில் பெயின் எதாவது வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க, பண்ணாதீங்க. சில பேருக்கு மசில்ஸ் வீக்காக இருக்கும், ரொம்ப போன். சார் பண்ணுறீங்களா மதன் சார்? ஓகே குட். ரிவர்ஸில் பண்ணிங்களா? ரிவர்ஸில் பண்ணிவிடுங்க. 1 2 3 4 5 6 7 பண்ணலாம். 8 9 10. வெரி குட். இப்போ பட்டர்ஃப்ளை. காலை இப்படி கொண்டு வாங்க. உங்கள் ஹீல் வந்து நல்லா உடம்பை டச் பண்ணியிருக்கணும். முதுகு நல்லா நேராக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 கண்ணை மூடிக்குங்க. 7 8 feel the blood circulation on your pelvic region. 11 12 13 14 15 16 17 18 19 20. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ காலை கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு நல்ல கைகளை காதுக்கு பின்னாடி கொண்டு வாங்க. inhale stretch. ஓகே. as you exhale bend forward. அப்படியே கையை கீழே வச்சுட்டு மேட்டில் வச்சுட்டு அப்படியே சறுக்கிட்டே போங்க. ஸ்டே தேர். 1 2 3 4 5 6 7 8 9 10. inhale up,
கைகளை பேக்கில் வச்சு காலை இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு நல்லா இடுப்பை நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டு தூக்குமா தூக்குங்க. 1 2 3 4 5. Now lift your right leg up. 1 2 3 4 5. ரைட் லெக் கீழே வச்சுட்டு லெஃப்ட் லெக் தூக்குங்க. 1 2 3 4 5. வெரி குட். ரிலாக்ஸ். வேண்டாம் சார். ஓகே, இப்போ ரைட் லெக் இப்படி தூக்கி இந்த ஆர்ச் இருக்குல்ல, காலோட ஆர்ச்சு, அதை இப்படி எல்போவில் இப்படி வைங்க. வச்சு ரைட் ஹேண்டை இப்படி கீழேருந்து இப்படி கொண்டு வந்து கையை இப்படி கிளாஸ் பண்ணி இப்படி பண்ணுங்க. 1 2. தெரியுதா சார்? தெரியலீங்களா? இங்கே பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? அந்த கை கீழே சார். நான் வரேன். இங்கே பாருங்க, இந்த கை இப்படி. இந்த எல்போ கரெக்ட் பண்ணுங்க. எல்போ வந்து இப்படி பண்ணுங்க. அப்படியே பண்ணுங்க. ஷேக் பண்ணுங்க. ஓகே, குட். இப்போ காலை மாற்றுங்க. இப்படி சார், இப்படி சைடில் வரணும். இப்படி இந்த கை வந்து இப்படி வரணும். அந்த கை வந்து கரெக்ட். இன்னும் கொஞ்சம் வரணும், நான் அப்புறம் சொல்லித்தரேன். இப்போ இங்கே பாடி ஸ்டிஃபாக இருக்குது. இந்த கால் வந்து இங்கே எல்போ மேலே வரணும். ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது பாடி. ஓகே, ரிலாக்ஸ். ஓகே, இப்போ பத்மாசனா போடுங்க. பத்மாசனா ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் தொடையிலையும், லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் தொடையிலும் போடுங்க. நீ பெயின் இருக்கவங்க இதை செய்யக்கூடாது. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு நீ பெயின் இருக்குன்னா செய்யாதீங்க. இப்போ கையை பின்னாடி கட்டிக்குங்க. ரைட் ரிஸ்ட்டை லெஃப்ட் ஹேண்டால் இப்படி கட்டிக்குங்க. கட்டிட்டு கை இப்படியே இருக்கட்டும், தூக்க வேண்டாம். மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ மூச்சை விட்டுட்டே பெண்ட் ஃபார்வர்டு. மூச்சை விட்டுட்டே வாங்க. எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் வர முடியுதோ வந்துட்டு நார்மல் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். ஸ்டே தர். 1 2 3 4 5 6 7 8 9 10. inhale up. கையை பேக்கில் வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. லிஃப்ட். தூக்குங்க. 2 3 4 5. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ நம்ம பண்ணது யோக முத்ரா. இது பண்ணும் போது நம்மளோட அப்டமன் நல்லா வந்து மசாஜ் ஆகும். எஸ்பெஷலி இட்ஸ் வெரி குட் ப்ராக்டிஸ் ஃபார் கிட்னி வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இப்போ காலை ரிலீஸ் பண்ணுங்கள். ஷேக் பண்ணுங்கள் காலை. 1 2 3 4 5. வெரி குட். இப்போ சேஞ்ச் யுவர் லெக். இப்போ எந்த கால் நம்ம மேலே போட்டோமோ அந்த காலை கீழே கொண்டு வந்துடுங்க. ஓகே, போடாத காலை மேலே வைங்க. இப்படி வச்சுட்டு கையை மாற்றி கட்டுங்க. Inhale. As you exhale, bend forward. Try to touch your forehead on the ground. Stay there. 1 2. சார் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் சார். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஒரு காலை மட்டும் போடுங்க. 4 5 6 7 8 9 10. Inhale up. இப்போ கைகளை பேக்கில் வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. 1 2 3 4 5. வெரி குட். அந்த மாதிரி யோக முத்ரா பண்ணும் போது சில பேருக்கு இந்த இடத்துல வலிக்கும். சைடில் வலிச்சுன்னா செய்யக்கூடாது. உடனே காலை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வலி அதிகமாக தான் ஆகும். நவ் ரிலீஸ் யுவர் லெக்ஸ். ஷேக் யுவர் லெக்ஸ். 1 2 3 4 5. வெரி குட். இப்போ ரைட் லெக்கை இப்படி ரைட் ஹேண்டில் பிடிச்சி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கேப் வரும். உடனே இந்த ட்ரை பண்ணுங்கள். முடியுதான்னு பாருங்கள். ஃபோல்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா நார்மலாக நீங்கள் வாங்க. முடியுதா சார்? இல்லைனா இங்கே பாருங்கள் சார். இப்படி வந்துடுங்க சார். இப்படி வந்துடுங்க. இப்படி வாங்க. வாங்க. குட். அவ்வளோதான். சூப்பர். இந்த மாதிரி செய்யும் போது முட்டி யாருக்குன்னா வலிச்சுதுன்னா உடனே ரிலீஸ் ஆகிடுங்க. முட்டி வலிக்கலை, இங்கே வலிக்கும், இங்கே பின்னாடி கணுக்கால் வலிக்கும். அது வலிச்சுன்னா நல்லது தான். வலிக்கட்டும். உட்கார. ஓகே, இப்போ கையை பின்னாடி இப்படி கோர்த்துக்குங்க. மூச்சை இழுத்து நல்லா ஸ்பைனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகே, மூச்சை விடும்போது இடுப்பு வந்து பட்டக்ஸ் வந்து ஹீல்லேருந்து தூக்காமல் பெண்ட் ஃபார்.
ஃபார்வர்ட். கை நல்லா ஷோல்டர் கிட்ட கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. தலையை கீழே வைக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டே தர். 1 2 வெரி குட். 3 4 5 6 7 உட்காருங்க. 8 9 10. ஹினேல் அப். அப்படியே கையை பேக்கில் வச்சு இடுப்பை நல்லா மேலே தூக்குங்க. தூக்குங்க நல்லா தூக்குங்க, மேலே தூக்குங்க. வெரி குட். தொடையை நல்லா முன்னாடி தள்ளுங்க. 2 3 4. ரிலாக்ஸ். Release your leg. Unfold your leg one by one. Shake your legs. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கையை பின்னாடி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிங்க. ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஃபார் a minute. Observe your breath. காலை கொஞ்சம் அகலமாக வைங்க. ரிலாக்ஸ். உங்களுக்கு சார் பாடி ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாம், அவசரப்பட வேண்டாம். ஒரு 3 months நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் செய்ய இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஓகே, இப்போ ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோன்னா யூ மே கெட் இன்ஜுரி. குட். ஓகே, இப்போ காலை நல்லா அகலமாக கொண்டு வாங்க. இப்போ இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற பயிற்சி எல்லாமே நம்மளுடைய கால்களை உறுதிப்படுத்தக்கூடிய பயிற்சி. பிளட் சர்க்குலேஷன் நல்லா காலுக்கு இம்ப்ரூவ் ஆகும். பெல்விக் ரீஜன், ஜெனட்டிக் ரீஜன், அந்த பகுதிகளெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ, ஓகே, அதெல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த பிரச்சனைகள்லாம் சிறப்பான ஒரு இது. அந்த மாதிரி பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல், அதுக்கும் இந்த ப்ராக்டிஸ் மிக சிறந்த ப்ராக்டிஸ். த ஃபாலோயிங் ப்ராக்டிஸ் வாட் எவர் வி ஆர் கோயிங் டு டூ. ஓகே, ஃபைன். இப்போ கையை எப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆல்டர்னேட்டிவ் உங்களோட டோவை டச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை மேக்ஸிமம் உங்கள் கை எங்கே போதோ அங்கே போய் டச் பண்ணுங்கள். 2 3 4 5 6 7 8 9 10 11. சிந்துஜாமா இன்னும் கொஞ்சம் காலை இன்னும் கொஞ்சம் அகலமா? ஏன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டினியூ மற்றவங்க கண்டினியூ பண்ணுங்கள். 14 15 16 வெரி 18 19 20. வெரி குட். கையை பின்னாடி வைங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கண்ணை மூடுங்க. அப்சர்வ் யுவர் pelvic region. ஓகே, வெரி குட். இப்போ வாங்க. இப்போ கையை மேலே எடுத்துருவாங்க. ஹினேல். என் கூட எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. ஹினேல், எக்ஸேல், ரைட் டச் பண்ணுங்க சார். ஹினேல் அப், எக்ஸேல் லெஃப்ட். ஹினேல் அப், எக்ஸேல் ரைட். ஹினேல் அப், exhale left. Inhale up, exhale right. Very good. Inhale up, exhale left. Inhale up, exhale right. Stay there. Normal inhalation, exhalation. 1 2 3 4 5. Inhale up, exhale left. Stay there. 1 2 3 4 5. Inhale up, relax. கொஞ்சம் இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஃபைனலாக நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் சரியாயிடும். சரிங்களா? கொஞ்சம் இடுப்பு வலிக்கும். அந்த பேக் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போ கையை எப்படி வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள். கையை எப்படி வச்சுட்டு நல்லா இன்ஹேல் பண்ணோம். எக்ஸேல் பண்ணும்போது ட்ரை டு டச் யுவர் பிக் டோ, ரைட் சைட் பிக் டோ. டச் பண்ணிவிட்டு கை கீழே வந்துடணும். முன்னாடி தள்ளணும். எப்படி? கையை முன்னாடி தள்ளிட்டே இப்படி வந்துட்டு பிக் டோ, இந்த டோ டச் பண்ணிவிட்டு பேக்கில் வரும்போது எல்போ பெண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்டார்ட். ட்ரை டு டூ. அந்த மாதிரி பயிற்சி செய்யும் போது உங்களுக்கு பேக் வலிச்சுது, லோயர் பேக் வலிக்குதுன்னா லைட்டாக பண்ணுங்கள். வலிக்கலலாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 2 3. வெரி குட். இங்கே அப்படியே கீழே வாங்க.
கீழே 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 அப்படியே பேக்கில் போங்க. வெரி குட். கையை மடிக்கக்கூடாது சரிங்களா. எல்போ பெண்ட் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். எல்போ பெண்ட் பண்ணாதீங்க. எல்போ பெண்ட் பண்ணாமல் இருந்தால் தான் இந்த லோயர் அப்டமன் நல்லா க்ரன்ச் ஆகும். வெரி குட். 5 6 வெரி குட். ஆனந்தி மேம் குட். சசி மேம் குட். பொறுமையாக பண்ணுங்கள் சார். ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட்டாக எல்லாருக்குமே சொல்கிறேன், ஃபாஸ்ட்டாக பண்ணுறது ஈஸி, ஆனால் எஃபெக்டிவாக இருக்காது. எந்த அளவுக்கு ஸ்லோவாக வித் அவேர்னஸ் ப்ரீத்திங்கோடு பண்ணுறோமோ நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ ரிவர்ஸ் சரிங்களா. கை இப்படி வச்சு நல்லா கால அகலமாக வைங்க. உங்கள் முன்னாடி தான் இப்போ நிற்க போகிறேன். ஸ்டார்ட். 1 2 3 4 தலையை நேராக வைங்க. தலையை நேராக வைங்க. 5 இன்னும் கொஞ்சம் கூட கால அகலமாக வைக்கலாம் உங்கள் ஹைட்டுக்கு. 6 7 தெரியுதா? அடி வயிறு இழுத்து பிடிக்கிறது. யாரெல்லாம் இழுத்து பிடிக்கல ஒன்றுமே செய்யலைன்னா தப்பாக பண்ணுறேன்னு அர்த்தம். ஏதாவது செய்யணும். ஓகே, ரிலாக்ஸ். கையை பின்னாடி வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். ரிலாக்ஸ். ஓகே, இப்போ காலை இப்படி வச்சுட்டு இந்த மேட் என்னது ஓகே, காலை இப்படி வச்சுக்கோங்க. மேட் லெவலுக்கு வச்சுட்டு இங்கே பாருங்கள். ஓகே, இப்படி 1 2 3 4 வெரி குட். கழுத்து வந்து கால் எந்த சைடு போதோ ஆப்போசிட் கழுத்து போகணும். 5 6 7 8 9 10 ஓகே போதும். இப்போ இப்படி வச்சுட்டு ஓகே, முதுகு நேராக இருக்கட்டும். கை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக்கில் இப்படி வரணும். மூச்சை இழுக்கணும். முன்னாடி வரும்போது எக்ஸேல், ட்ரை டு டச். இப்படி டச் பண்ணிவிட்டு கை வந்து காலை ஒட்டியே வரணும். வந்து அகெயின் ஸ்டார்ட். 1 2 3 வெரி குட். 4 5 காலை ஒன்றா வச்சுக்கோங்க. 7 8 9 10 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. யோகாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனு டைஜஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உள்ளே போய் கரெக்டாக செரிமானம் ஆகி அதோட நியூட்ரிஷன் நல்லா அப்சர்வ் ஆகி வேஸ்டேஜ் வெளியே போச்சுன்னாவே நமக்கு 80 to 90% எந்த ப்ராப்ளம் உடம்புல வராது. உள்ள டாக்ஸின் சேர 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 தான் ஓகே அந்த டாக்ஸின் என்ன ஆகும், அது மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம வயிறு எந்த அளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக ரொம்ப லைட்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப காமாக இருக்கும். நம்ம கட்டுக்கும் நம்ம பிரெயினுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. நம்ம டே டு டே லைஃப்லேயே நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம வயிறு சரியில்லைன்னா அவர் மைண்ட் வில் பி வெரி அஜிடேட்டட். ஸோ டைஜஷன் இட்ஸ் வெரி சார் வாங்க உட்கார. டைஜஷன் வெரி ஓகே ஃபைன். இப்போ 2 இது பண்ணாச்சா? ரிவர்ஸில் பண்ணுமா? ஸ்டார்ட் டூயிங் ரிவர்ஸில் பண்ணுங்க. ரிவர்ஸ் போட்டிங். 1 2 3 நல்லா பேக்கில் போகணும். ஆனந்தி மேம் நல்லா பேக்கில் போகணும். 5 6 வெரி குட். 7 8 9 10 வெரி குட். பேக் வலிக்குதா சார்? பேக் வலிக்குதா? ஷோல்டர் வலிக்குதா? எங்கே வலிக்குது? சரி அது சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன் பண்ணிட்டோமா? ஓகே நவ் கம் டு மலாசனா. இந்த மாதிரி இப்படி வாங்க. நீ பெயின் இருக்கவங்க வர வேண்டாம் சரிங்களா. நீ பெயின் இன்னும் அதிகமாகும். முட்டி வலி இருந்ததுன்னா இப்படி வாங்க. வந்துட்டு இப்போ ரைட் எல்போ எடுத்துன்னு வந்து ரைட் நீ கீழே, லெஃப்ட் எல்போ எடுத்துன்னு வந்து லெஃப்ட் நீ கீழே வச்சுட்டு இப்படி நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி வேணாம் சார் பண்ணாது. கை எடுத்து வந்து இப்படி வைங்க. ஸ்டே தேர். 1 2 ஏதாவது பெயின் இருந்தால் சொல்லிவிடுங்க சார், ஏன்னா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஸ்டே தேர். நார்மல் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன். 2 3 4 5 6 7 சார் நீங்கள் எழுந்துருங்க, மேலே எழுந்துருங்க. 8 9 10 லைட்டாக இப்படி பண்ணுங்க. இப்படி பண்ணுங்க. 12 13 14 15 16 17 18
19, 20. வெரி குட். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இந்த காலுக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லையா சார், நீங்கள் உட்காந்துருங்க. இப்படி பிடிச்சிட்டு இங்கே பாருங்கள், ஹினேல் காலை நேராக்கணும். ஓகே, இப்போ சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். ஹினேல், எக்ஸேல் டவுன். இது நம்மளுடைய வெர்டிப்ரா ஜாயின்ட்ஸ், பேக் போன், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற ப்ராக்டிஸ். இனேல் அப், எக்ஸேல் டவுன். தேர்ட் ரவுண்ட், இனேல் அப், exhale down, look up, inhale up, look down, exhale up, inhale up, exhale, look up. Last 3 rounds, inhale up, exhale down, look up. Last 2 rounds, inhale up, exhale down, inhale up, exhale down, inhale up, exhale down. Relax. அப்படியே கீழே படுத்துக்கங்க பொறுமையா. யா, குட். மேம், உங்களுக்கு ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் ஏதாவது இருக்கா? நீ பெயின் அந்த மாதிரி இப்போ பண்ணும்போது ஓகேவா? அது ஓகே, அது பிரச்சனை. பெயின் இருந்தால் மட்டும் சொல்லிவிடுங்க உடனே. ரிலாக்ஸ். அப்சர்வ் யுவர் பிரெத். Focus on your breath. Focus on your breath. Omkara chanting. Inhale deeply, chant Omkara. வெரி குட். இப்போ காலை ரெண்டும் ஒன்றா சேர்த்துருங்க. கையை உங்கள் தொடைக்கு பக்கத்தில் எடுத்து வச்சுங்க. பாம் ஃபேஸிங் டவுன், பாம் ஃபேஸிங் டவுன். இப்போ செய்ய போகிற ப்ராக்டிஸ் வந்து நம்மளுடைய அகைன் கால்களுக்கு வலுவூட்டுற பயிற்சி. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி சயாட்டிக்கா பெயின் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்மளுடைய முதுகெலும்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுற பயிற்சி. ஓகே, இன்ஹேல், லிஃப்ட் யுவர் ரைட் லெக் 90 degree. Hold your breath. 1, 2, 3, 4, 5. Exhale down. சார், இந்த காலை கீழே வச்சுக்கணும், ஒரு காலை கீழே வச்சுக்கணும். ஓகே, இன்ஹேல், லிஃப்ட் யுவர் லெஃப்ட் லெக் 90 degree. Hold your breath. 1, 2, 3, 4, 5. Exhale down. Right leg, inhale up. Hold your breath. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale down. Inhale up. Hold your breath. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale down. சார், இப்போ நீங்கள் லெஃப்டில் எடுத்து ரைட்டில் விடுங்க. Inhale up, hold your breath. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Inhale up, hold your breath. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Exhale down. Very good. Feel the changes on your lower abdomen. இந்த பயிற்சி செய்வதனால நம்மளோட லோயர் அப்டமன் நல்லா க்ரன்ச் ஆகும், வயிறு வந்து நல்லாவே கம்மியாகும், டோன் அப் ஆகும். ஓகே, வயிறு பெருசாக இருந்தது அப்படின்னாக்கா இது தொப்பையெல்லாம் கம்மி பண்ணுற பயிற்சி. இப்போது we are going to do double leg. ரெண்டு காலையும் சேர்த்து பண்ண போகிறோம், சரிங்களா? Join your both the heels together, big toes together. Inhale up, hold your breath. 1, 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10. Exhale down. Very good, very good. இப்போ வந்து 5 கவுண்ட்ஸ் மட்டும் பண்ணலாம் சரியா? லாஸ்ட் 4 ரவுண்ட்ஸ். Inhale up, hold your breath. 1, 2, 3, 4, 5. Exhale down. Third round. Inhale up, hold your breath. 1, 2, 3, 4, 5. Exhale down. Inhale up, hold your breath. 1, 2, 3, 4, 5, 6. Exhale down. Very good. Relax. என்னாச்சு சார்? ஓகேவா? என்னாச்சு? முது வலிக்குதா? ஓகே ஓகே. இந்த ஷோல்டர் வலிக்குது. ஓகே சரி, ஃபைனல் நம்ம ஒரு ஸ்ட்ரெச் பண்ணலாம், அது சரியாயிடும் மேக்ஸிமம் பார்க்கும். ஓகே ஃபைன். இப்போ உங்கள் கையை தலைக்கு பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. Inhale, lift your right leg up, மேலே தூக்குங்க. இப்போ பெரிய சர்க்கிளாக போடணும், கிளாக் வைஸ் சர்க்கிள் போட ட்ரை பண்ணுங்க. 1, 2, 3, காலில் 5, 6, 7, 8, 9, 10. வெரி குட். இல்லை இப்போ இங்கே பாருங்கள், சர்க்கிள் எப்படி போடணுன்ற சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கால் இப்படி நேராக இப்படி தூக்கிட்டு, ஓகே, ரைட் எக்ஸ்ட்ரீம் டவுன், லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் அப். ஓகே, நல்லா பெரிய ரவுண்டாக போடணும். ஹீல் வந்து தரைக்கிட்ட போடணும், தரையில் டச் பண்ணக்கூடாது. அப்படி போய் அப்படி தூக்கி அப்படி வரணும். ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்படி பண்ணணும். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, நவ் சேம் லெக் லிஃப்ட் ஆன்டி கிளாக் வைஸ். 1, வெரி குட். 2, 3. நீங்கள் கையை எப்படி வச்சிட்டீங்க? எப்படி வைங்க? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பண்ணுறீங்க. 6, 7, 8, 9, 10. வெரி குட். இல்லை, இந்த ப்ராக்டிஸ்க்கு பேர் பவன முக்தாசனா சீரீஸ். நம்ம பண்ணுறது பவன முக்தாசனா சீரீஸ். இட்ஸ் மெயின்லி ஃபோக்கஸிங் ஃபார் த பெல்விக் ரீஜன் டைஜஷன். சீரீஸ் அதில் வந்து சீரீஸ் ஐபிஎல் சீரீஸ் மாதிரி. ஓகே, நவ் லிஃப்ட் யுவர் லெஃப்ட் லெக் அப் 90 degree clockwise rotation. 1, கால் முட்டி மடியாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Very good. Relax. Same leg up. 1, normal breathing. 2, கண்ணை மூடிட்டு கவனிங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே சார், நீங்கள் இப்போ நாடி சுத்தி பண்ணுறீங்களா? லெஃப்ட் லெஃப்ட் ரைட்டு, ரைட் லெஃப்ட் லெஃப்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். இப்போ இங்கே பாருங்கள், கையை எப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுங்க. லேப்டாப் இருக்குது சார், பார்த்துங்க சார். கையை எப்படி வச்சுங்க, உள்ளங்கை தரையில் வைங்க, உள்ளங்கை தரையில். இப்போ இந்த காலை நேராக இருக்கா, ஒரு காலை இப்படி மடித்து நீ பக்கத்தில் வச்சுக்கணும். நீ பக்கத்தில் வச்சுக்கணும் ஒரு காலை. சார் எழில் சார் வாங்க. இப்போ அந்த கை இருக்குல்ல, ஆப்போசிட் ஹேண்டு, அந்த ஹேண்டை எடுத்துன்னு வந்து இந்த முட்டியில் வச்சு இப்படி கொண்டு வந்து தலையை அந்த சைடு திருப்பணும். வெரி குட். இந்த முட்டி வந்து நல்லா இப்படி கீழே படணும். பிடிச்சிங்க. அதுக்கு தான் கையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த முட்டி தரையில் படுறதுக்கு தான் நம்ம கையை யூஸ் பண்ணுறோம். கையை வச்சு அழுத்தி நம்ம முட்டியை கீழே கொண்டு வரணும். 4, அப்படியே இருங்க. 5, 6, பாடியை ஷேக் பண்ணது. ஓகே, 7, 8, 9, 10. வெரி குட். ரிலாக்ஸ். இப்போ அதே மாதிரியே இந்த காலை மடித்து அந்த கையை கொண்டு வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. 1, 2,
3 இப்படி சார் இப்படி இப்படி 4 வரலாமா வரலாமா 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். ஓகே குட். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், எவ்வளோ பண்ண முடியும் பண்ணுங்க. ஓகே குட். இப்போ கை இப்படி பின்னாடி வச்சுங்க. சாரி கை இப்படி வைங்க, இப்படியே வைங்க. இப்போ காலை ரெண்டும் ஃபோல்ட் பண்ணுங்க. காலை ஒன்றா வைங்க, நல்லா தள்ளுங்க காலை. ஓகே இப்போ 1 கழுத்து அந்த சைடு திருப்புங்க. 2 3 இந்த கால் மேலே இந்த கால் இப்படி இருக்கணும். ஓகே 5 வெரி குட். கண்டினியூ. 6 ஒரு கால் மேலே ஒரு கால் இருக்கணும். 7 கண்ணை மூடிட்டு அந்த ஸ்ட்ரெச்சஸை ஃபீல் பண்ணுங்க. உங்கள் பேக்கில் லோயர் பேக்கில் அந்த ஸ்ட்ரெச்சஸை ஃபீல் பண்ணுங்க. 5 6 7 8 9 10 11 இப்படி மறுத்து போதா? பிளட் சர்க்குலேஷன் அப்போ இதுவாகுது கொஞ்சம். ஓகே அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல இருங்க பார்ப்போம். 1 தலையை திருப்புங்க சார், அந்த தலையை திருப்புங்க இந்த சைடு. 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இன்னொரு சைடு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். இப்போ கை எப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு காலை இப்படி தூக்கி டெஸ்ட்டுக்கிட்ட கொண்டு வந்து இங்கே பாருங்க. 1 ஓகே 2 அப்படியே பண்ணுங்க சார், ட்ரை பண்ணுங்க. தலை வந்து ஆப்போசிட் பண்ணும். ஓகேவா? 3 அதே ரூல் தான். நல்ல முட்டி வந்து எல்போ கிட்ட வரணும். ட்ரை பண்ணுங்க. 4 5 6 7 8 9 10. வெரி குட். ரிலாக்ஸ். ஓகே இப்போ ஆங்கிளை பிடிச்சிட்டு நல்லா இடுப்பை மேலே தூக்குங்க. ட்ரை பண்ணுங்க. ஆங்கிளை இல்லை ஆங்கிள் இங்கே பிடிங்க சார். பிடிங்க தூக்குங்க இடுப்பு தூக்குங்க. அவ்வளோதான். வெரி குட். தூக்குங்க இடுப்பை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. ஷூ யூ ஆர் த சீனியர். 4 சரி ஓகே 5 6 7 நல்லா தூக்கணும். 8 9 10 11 12 13 14 15 வெரி குட். 16 17 18 19 20. ரிலாக்ஸ். நம்ம போதுமா? சரி ஃபைனலாக ஒன்றேன்னு பண்ணிட்டு முடிச்சிடலாம். என்ன சார் மட்டும் பார்த்தீங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். ஏமாத்தின்னு இருக்காரு, நல்லா தெரியுது. ஓகே காலை நல்லா இப்படி பெண்ட் பண்ணி நல்லா செஸ்ட்டிட்ட கொண்டு வந்து ஷின் போன், முட்டிக்கு கீழே போன் இருக்கு இல்லையா, அதுதான் ஷின் போன். அதை வந்து இப்படி கேட்ச் பண்ணுங்க, நல்லா கேட்ச் பண்ணுங்க. ஓகே தலை கீழே வைங்க. இப்போ கழுத்து வலி இருக்கிறவங்க, நெக் பெயின் இருக்கும், தலையை தூக்க வேண்டாம். நெக் பெயின் இல்லாதவங்க நல்லா தூக்கி உங்கள் நோஸ் எடுத்துன்னு வந்து முட்டியில் வைங்க. ஸ்டே தர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இதுக்கு பேர் பவன முக்தாசனா. இது ஒரு மிக சிறந்த ஆசனா. நம்மளுடைய ப்ளோட்டிங் இஷ்யூ, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அசிடிட்டி ப்ராப்ளம் சரியாகும். அண்ட் ஆல்சோ இது மென்ஸ்ட்ரலுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நவ் லிஃப்ட் யுவர் அனதர் லெக். ரிங். 1 கழுத்து வலி இருக்கவங்க தூக்க வேண்டாம், கழுத்து வலி இல்லாதவங்க மட்டும் தூக்குங்க. 2 3 4 5 6 7 8 9 10. வெரி குட். ரிலாக்ஸ். சார் உஜ்ஜை பண்ணுங்க, உஜ்ஜை. ஓகே நவ் ஃபோல்ட் யுவர் போத் லெக். வேணுமா? பண்ணலாமா? இப்போ சூரிய நமஸ்காரம் டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு பண்ணலாம். அதாவது சூரிய நமஸ்காரம் பண்ணால் இவ்வளோ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ ஒன் டே வில் டூ சூரிய நமஸ்காரம், ஒன் டே வில் டூ அதர் ஸ்ட்ரெச்சஸ். ஓகே நவ் ஃபோல்ட் யுவர் போத் லெக், பிரிங் டுவர்ட்ஸ் யுவர் செஸ்ட். ஆங்கிள் நல்லா முன்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஆங்கிள் நல்லா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும். ஓகே இப்படி. ஓகே ஓகே இப்போ நல்லா அழுத்துறேன், பயந்துடாதீங்க. தலையை கீழே வைங்க. காலை கட்டி பிடிங்க நல்லா.
கட்டி பிடிங்க, நல்லா இருக்குமா. இங்கே பாருங்கள், இப்படி கொண்டு வாங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ தலையை தூக்கி உங்கள் நோஸ் எட்டுனது 2 கேப்பில் வைங்க, முட்டி கேப்பில் வைக்க ட்ரை பண்ணுங்க. வெரி குட். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Super. Very good, guys. Lie down. Relax. அப்படியே படுத்துட்டு உங்களுடைய மூச்சை கவனிங்க.